வணக்கம். ரிஷபம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். ஒரே ஒரு கையெழுத்து உங்களுடைய வாழ்க்கை முழுவதையுமே மாற்றி போட்டிருக்கும். யாரோ ஒருவரை நம்பியோ அல்லது அவசரமான ஒரு சூழ்நிலையின் கட்டாயத்தாலோ நீங்கள் முக்கியமான ஒரு பத்திரத்திலோ அல்லது ஜாமீன் காகிதத்திலோ போட்ட அந்த ஒரே ஒரு கையெழுத்து அது உங்களுடைய வாழ்க்கையவை தலைகீழாக மாற்றி போட்டிருக்கும். அந்த ஒரு கையெழுத்தினால் உங்களுடைய சொத்து உங்களுடைய கையை விட்டு போயிருக்கும், அல்லது மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகள் கூட உங்களுக்குள்ள தேடி வந்திருக்கும். ஆனால் முக்கியமான ஒன்று, யாரை நம்பியும் எந்த விதமான ஒரு செயலையும் செய்யக்கூடாது என்பதற்கு இந்த ஒரு காலகட்டங்கள் உங்களுக்குள்ள இப்பொழுது தேடி கொடுக்கக்கூடிய ஒரு பாடமாகத்தான் இந்த ஒரு செயலானது இருக்கும். இனிமேல் வரக்கூடிய நாட்களிலாவது எந்த ஒரு செயலை செய்வதற்கு முன்பும் யாரை நம்பியும் அதில் நீங்கள் கையெழுத்து போடுவதோ அல்லது அவர்கள் கூறிவிட்டார்கள் என்று செய்வதோ, இந்த விதமான செயல்களை நீங்கள் செய்வதை இப்பொழுது நீங்கள் தடுத்து நிறுத்திக் கொள்வது இனிமே வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக நல்லதை தேடி கொடுக்கும். அந்த ஒரு அவசரமான கால நேரத்தில் நீங்கள் எடுத்த முடிவாலையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் பிரச்சனைகள் வந்து கொண்டே தான் இருக்கும். அந்த முடிவு நீங்கள் ஒரு நிமிடத்தில் எடுத்திருப்பீர்கள். அதற்காக 10 வருடங்கள் 1 வருடங்கள் என்று கஷ்டப்பட போகக்கூடிய ஒரு மனிதரும் நீங்களாகத்தான் வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக இருப்பீர்கள். அதன் விளைவாக ஏற்பட்ட மிகப்பெரிய பண இழப்பும் சட்ட போராட்டங்களும் உங்களை நிலைக்குனிய செய்து அது இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரவழைத்திருக்கும். அன்று ஏன் அந்த பேனாவை எடுத்தோம் என்று நீங்கள் இன்றும் நினைத்து வருந்தக்கூடிய அளவிற்கு அந்த ஒரு கையெழுத்து உங்களுக்குள் ஒரு மறக்க முடியாத வாழ்வியல் பாடத்தை கற்றுக் கொடுத்த ஒரு அனுபவங்கள் நிச்சயமாக இருக்கத்தான் செய்யும். அதை விட்டு எப்படியாவது வெளிவர வேண்டும் என்று நினைத்தாலும் உங்களால வர முடியாமல் அது கஷ்டங்களையும் கவலைகளையும் உங்களுக்குள்ள இன்னும் தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். நான் கூறுவது உண்மையா பொய்யா, இது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கிறதா இல்லையா என்பதையும் நீங்கள் தான் இந்த ஒரு காலகட்டத்தில் கூற வேண்டும். இது ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்க, மற்றொரு பக்கம் நண்பர்கள் செய்த மறக்க முடியாத ஒரு மிகப்பெரிய துரோகம். ரிஷபம் ராசி என்பர்களே, வாழ்க்கையில எதிரி கொடுத்த காயத்தை விட நண்பன் கொடுத்த காயம்தான் ஆழமாக மனதில் பதியும். அது அனைவருக்குமே தெரிந்த ஒரு விஷயம்தான். இந்த அனுபவங்கள் எல்லோருக்கும் பொருந்தாது, ஆனால் இது உங்களுக்கு மட்டும் நிச்சயமாக பொருந்தும். நாம் உயிராக நம்பிய மனிதர்கள் தான் என்னை அதிகமாக காயப்படுத்தி விட்டார்கள் என்று நீங்கள் ஆரம்பத்தில் எதனையுமே புரிந்து கொள்ள மாட்டீர்கள். நாட்கள் கடக்கத்தான் இந்த ஒரு உண்மையானது உங்க வாழ்க்கைக்குள்ள வெளிப்படும். நீங்கள் ஆரம்பத்தில் இவர்கள் எனக்கு எல்லாத்தையும் செய்து கொடுப்பார்கள், என்னை விட்டு ஒருபோதும் போக மாட்டார்கள், என்னை எப்பொழுதுமே புரிந்து கொள்வார் என்று எத்தனையோ முறைகள் நீங்கள் எத்தனையோ விதமான விஷயங்களை நிச்சயமாக நினைத்தது உண்டு. ஆனா இது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளையே உங்களுடைய நண்பர்கள் மூலமாக நிச்சயமாக வர வைத்திருக்கும். ஒரு காலத்தில் உங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு ரகசியத்தையும் ஒரே ஒருவரிடம் மட்டும் நீங்கள் பகிர்ந்த ஒரு அனுபவங்கள் இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கும். உங்களுடைய குடும்ப பிரச்சனைகளும் பணக்கவலைகளும் காதல் எதிர்கால கனவுகள் எல்லாவற்றையும் அந்த நண்பரிடம் மனம் திறந்து பேசியிருக்கக்கூடிய அனுபவங்கள் இன்னும் இருந்து கொண்டு அது தேவையில்லாத கஷ்டத்தை உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும். அவர் வெறும் நண்பர்கள் மட்டும் கிடையாது, குடும்பத்தில் ஒருவராக இருந்த ஒரு அனுபவங்களும் உங்களுக்குள்ள நிச்சயமாக உண்டு. ஆனால் வாழ்க்கை சில நேரங்களில் மிகவும் எதிர்பாராத திருப்பங்களைத்தான் தேடி கொடுக்கும் என்பதை இப்பொழுது உங்களால் நிச்சயமாக உணர முடியும். எந்த ஒரு நபரை சந்திக்க கூடாது என்று நினைத்தீர்களோ அந்த ஒரு நபரைத்தான் உங்களுடைய வாழ்க்கையும் உங்களுடைய கிரகங்களும் உங்களுடைய கண்முன்னே கூட்டு வந்து நிறுத்தும். அவர்களை பார்க்கும் பொழுதும் அவர்களிடம் பேசும் பொழுதும் மனதிற்குள்ள அவ்வளவு கோபங்கள் இன்னும் ஏற்பட்டு கொண்டே தான் இருக்கும். உங்களுடைய நம்பிக்கையை அவர் காப்பாற்றவில்லை என்று ஒரு கட்டத்தில் நீங்கள் உணர்ந்த தருணங்களும் அந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக வந்திருக்கும். நீங்கள் நம்பிக்கையுடன் கூறிய விஷயங்கள் வேறு இடங்களில் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பேசப்பட்டிருக்கலாம். நீங்கள் கஷ்டத்தில் இருந்த பொழுது அருகில் நிற்பார் என்று நினைத்தவர் அமைதியாகவே உங்களை விட்டு விலகி போயிருப்பார். அந்த ஒரு நொடியில் தான் நம்பிக்கை உடைவது எவ்வளவு வலிக்கும் என்பதை உங்களுடைய மனமானது நிச்சயமாக புரிந்திருக்கும். அதற்கு பிறகு நீங்கள் மாறியிருக்கலாம். எல்லோரையும் உடனே நம்பக்கூடிய பழக்கங்கள் உங்களுடைய வாழ்க்கையை விட்டே குறைந்து போயிருக்கும். பேசுவதை குறைத்திருக்கலாம், யாரையும் வெறுக்கவில்லை, ஆனால் அனுபவங்கள் உங்களை எச்சரிக்கையுடன் வாழ கற்றுக் கொடுத்த ஒரு பாடமும் அதுவாகத்தான் உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கும். ஆனாலும் ரிஷபம் ராசி என்பர்களை, ஒருவரின் துரோகம் உங்களுடைய நல்ல குணத்தை மாற்ற வேண்டியது கிடையாது. ஆனால் யாரை மனதிற்குள் அனுமதிக்க வேண்டும் என்பதை வாழ்க்கை உங்களுக்கு மெதுவாகவே கற்றுக் கொடுத்த ஒரு பாடங்களாகவே இந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். நான் இதுவரை கூறியது உங்க வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கிறதா
இல்லையா என்பதை மட்டும் மறக்காமல் கமெண்ட் வழியாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் ரிஷபம் ராசி என்பர்கள் வாழ்க்கைக்குள்ள மனதில் நினைத்த பணிகளை செய்து முடித்து வாழ்க்கைக்குள்ள எது வேண்டும் எது வேண்டாம் என்று நீங்களே உணரக்கூடிய ஒரு தருணங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது பிறக்கப் போகிறது. உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்பாக உங்க வாழ்க்கைக்குள்ள மாறிவிடுவார்கள். வாடிக்கையாளர்களின் ஆதரவுகள் மேற்பட்டு அது இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள நல்லதையும் நல்ல விதமான சில காரியங்களையும் இப்பொழுது தொடங்கி 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 கொடுக்க போகிறது. வெளியூர் பயணங்களால் சாதகமான சூழல்கள் அமையும். பணி நிமித்தமான சில முக்கியமான முடிவுகளை நீங்கள் எடுத்து வாழ்க்கைக்குள்ள எல்லா விதமான விஷயங்களை பற்றியும் இப்பொழுது நன்மைகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது வரப்போகிறது. புதிய நபர்களின் அறிமுகங்கள் ஏற்படும். அப்படி அறிமுகங்கள் ஏற்பட்டால் அதனை உடனே நீங்கள் தொலைத்து விடக்கூடாது. அதனை எப்படி நீண்ட நாட்கள் கொண்டு போக வேண்டும், அதை எப்படி உங்களுடனே வைத்துக் கொள்ள வேண்டும் என்றெல்லாம் அதனை பற்றி நீங்கள் இப்பொழுது யோசிக்கக்கூடிய ஒரு தருணங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டாக்கும். குடும்பத்தில் இருந்த கருத்து வேறுபாடுகள் குறைந்து ஒற்றுமையானது உங்க வாழ்க்கைக்குள்ள வளரும். ஒரு கூரையின் கீழ் வாழ்ந்தாலும் ஆளுக்கு ஒரு திசையாக பேசிக் கொண்டிருந்த குடும்ப சூழல் மாறி இப்போது அமைதியும் மகிழ்ச்சியும் கொடியேறி வாழ்க்கைக்குள்ள எந்த ஒரு திசையை நோக்கி நம்ம போக வேண்டும், எதை செய்தால் நன்மைகள் நடக்கும் என்று நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது நிச்சயமாக வந்துவிடும். பூர்வீக சொத்து அல்லது பண பிரச்சனையால் விலகி நின்ற குடும்ப உறுப்பினர்களும் தங்களுடைய தவறுகளை உணர்ந்து உங்களிடம் சமாதானமாக பேசக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இந்த ஒரு நாளில் நிச்சயமாக வரும். வீட்டில் உள்ள பெரியவர்களின் ஆசி உங்களை இப்பொழுது அரவணைத்து உங்களுக்கு போதுமான அளவுக்கு சந்தோஷத்தை உங்களுடைய மனதிற்குள் தேடி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயங்களை உங்களுக்குள்ள கொண்டு வந்து சேர்க்கும். வீண் விவாதங்களும் தேவையற்ற வாக்குவாதங்களும் மறைந்து ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளும் பக்குவங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் நிச்சயமாக பிறக்கும். குடும்ப ஒற்றுமை பலப்படுவதால் மனதிற்குள் ஒரு பெரிய நிம்மதியான உறக்கங்களும் உங்களுக்குள்ள இப்பொழுது சாத்தியமானதாக மாறப்போகிறது. இருந்தாலும் நீங்கள் இதுவரை எதுவுமே நம்மளுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்காது, நம்ம எது நினைத்தாலும் அது பிரச்சனைகளைத்தான் தேடி கொடுக்கும் என்று நினைத்து கொண்டிருந்த விஷயங்களுக்கு ஒரு தீர்வானது உங்க வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். கணவன் மனைவி அன்பு மேலும் இப்பொழுது வலுப்பட போகிறது. ஒரு உறவு உடைந்து போவது ஒரே நாளில் நடக்காது. அது போலத்தான் ஒரு உறவு மீண்டும் வலுப்படுவதும் ஒரே நாளில் நடக்காது. கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் நாட்களும் காலங்களும் கடக்க கடக்க நம்ம பேசக்கூடிய பேச்சுக்களும் நம்ம செய்யக்கூடிய செயல்களை வைத்தும் தான் ஒரு உறவு நம்மளுடன் நீடிக்க வேண்டுமா விலக வேண்டுமா என்பதை தீர்மானிக்கும். சில காலமாக கணவன் மனைவிக்குள் சிறிய சிறிய கருத்து வேறுபாடுகள் இருந்திருக்கலாம். வேலை பளு, பண நெருக்கடி, குடும்ப பொறுப்புகள் இவை அனைத்தும் சேர்ந்து உறவின் இனிமையவை இதுவரைக்கும் குறைத்து போட்டிருக்கும். ஒருவரை ஒருவர் நேசித்தும் அதை வெளிப்படுத்த நேரங்கள் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்ததும் உண்டு. ஆனால் வாழ்க்கை சில நேரங்களில் நமக்கு இரண்டாவது வாய்ப்பை தேடி கொடுக்கும். ஒருவரின் மனதை மற்றவர் புரிந்து கொள்ளக்கூடிய தருணங்களையும் உருவாக்கும். கோபமாக இருந்த இடத்தில் கருணையானது வரலாம். மௌனமாக இருந்த இடத்தில் அன்பான வார்த்தைகளும் ஏற்படலாம். ஜோதிடத்தில் சில காலங்கள் குடும்ப உறவுகளை வலுப்படுத்தும் என்று அனைவராலையுமே கூறப்படுகிறது. அதுவும் இப்பொழுது உங்க வாழ்க்கைக்குள்ள ஏற்படுகிறதா இல்லையா என்பதையும் கொஞ்சம் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். அடங்களாகவே இந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். நான் இதுவரை கூறியது உங்க வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் மறக்காமல் கமெண்ட் வழியாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் ரிஷபம் ராசி என்பர்கள் வாழ்க்கைக்குள்ள மனதில் நினைத்த பணிகளை செய்து முடித்து வாழ்க்கைக்குள்ள எது வேண்டும் எது வேண்டாம் என்று நீங்களே உணரக்கூடிய ஒரு தருணங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது பிறக்கப் போகிறது. உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்பாக உங்க வாழ்க்கைக்குள்ள மாறிவிடுவார்கள். வாடிக்கையாளர்களின் ஆதரவுகள் மேற்பட்டு அது இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள நல்லதையும் நல்ல விதமான சில காரியங்களையும் இப்பொழுது தொடங்கி 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 கொடுக்க போகிறது. வெளியூர் பயணங்களால் சாதகமான சூழல்கள் அமையும். பணி நிமித்தமான சில முக்கியமான முடிவுகளை நீங்கள் எடுத்து வாழ்க்கைக்குள்ள எல்லா விதமான விஷயங்களை பற்றியும் இப்பொழுது நன்மைகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது வரப்போகிறது. புதிய நபர்களின் அறிமுகங்கள் ஏற்படும். அப்படி அறிமுகங்கள் ஏற்பட்டால் அதனை உடனே நீங்கள் தொலைத்து விடக்கூடாது. அதனை எப்படி நீண்ட நாட்கள் கொண்டு போக வேண்டும், அதை எப்படி உங்களுடனே வைத்துக் கொள்ள வேண்டும் என்றெல்லாம் அதனை பற்றி நீங்கள் இப்பொழுது யோசிக்கக்கூடிய ஒரு தருணங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டாக்கும்.
குடும்பத்தில் இருந்த கருத்து வேறுபாடுகள் குறைந்து ஒற்றுமையானது உங்க வாழ்க்கைக்குள்ள வளரும். ஒரு கூரையின் கீழ் வாழ்ந்தாலும் ஆளுக்கு ஒரு திசையாக பேசிக் கொண்டிருந்த குடும்ப சூழல் மாறி இப்போது அமைதியும் மகிழ்ச்சியும் குடியேறி வாழ்க்கைக்குள்ள எந்த ஒரு திசையை நோக்கி நம்ம போக வேண்டும், எதை செய்தால் நன்மைகள் நடக்கும் என்று நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது நிச்சயமாக வந்துவிடும். பூர்வீக சொத்து அல்லது பண பிரச்சனையால் விலகி நின்ற குடும்ப உறுப்பினர்களும் தங்களுடைய தவறுகளை உணர்ந்து உங்களிடம் சமாதானமாக பேசக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இந்த ஒரு நாளில் நிச்சயமாக வரும். வீட்டில் உள்ள பெரியவர்களின் ஆசி உங்களை இப்பொழுது அரவணைத்து உங்களுக்கு போதுமான அளவுக்கு சந்தோஷத்தை உங்களுடைய மனதிற்குள் தேடி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயங்களை உங்களுக்குள்ள கொண்டு வந்து சேர்க்கும். வீண் விவாதங்களும் தேவையற்ற வாக்குவாதங்களும் மறைந்து ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளும் பக்குவங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் நிச்சயமாக பிறக்கும். குடும்ப ஒற்றுமை பலப்படுவதால் மனதிற்குள் ஒரு பெரிய நிம்மதியும் நிம்மதியான உறக்கங்களும் உங்களுக்குள்ள